மனசு உங்களுக்கு 1000 முத்தங்கள் செல்லம். நீ ஏன் செல்லம் வருத்தப்படுற? நான் இருக்கும்போது ஏன் நீ வருத்தப்படுற? புருஷனை போட்டு தள்ளிட்டு உன் கூட வந்துடுறேன், நீ வருத்தப்படாத செல்லம். ஆமாம், நான் இருக்கு, அதுக்கு புரியுது. பரவாயில்லையா? பரவாயில்லைங்குது. பரவாயில்லையா? ஓகேவா? ஓகே. புருஷனை நாளைக்கு போய் செய்யல போய் போட்டு தள்ளுறேன், இந்த ஆளோட கிளம்புறேன். என்ன பண்ணாவே இது இது புருஷன் எங்க இருக்காரு? செய்யல இருக்காரு. நீ பிள்ளை மாதிரி பேசுறியா? என்னப்பா பிரச்சனை? நீ பொம்பளை பிள்ளை மாதிரி பேசுறியா? நான் பொம்பளை பிள்ளை மாதிரி தான் பேசுறேன். அவன் தான் ஜெயில இருக்கானே, அவன் ஜெயில இருக்கிறவனை போட்டு தள்ளிட்டு நீங்க ரெண்டு பேரும் உள்ள போவா? இல்ல இங்க இருக்க மேற்கொண்டு கேஸ் வேணும் பலமாக்கி அவனை வெளியில வராத அளவுக்கு பண்ணுங்க. அட ஏங்கப்பா நீங்க வேற கேஸ பலமாக்கிருங்க. நான் எவ்வளவு தூரத்துக்கு போராட்டம் சந்தோஷமா இருக்கலாம். அட நான் எவ்வளவு தூரட்டமா போராட்டம் பண்றது? என் புருஷனை வெளியில விடுங்க, என் புருஷன் என்ன தப்பு பண்ணாரு, என் புருஷனை வெளியில விடணும் காலில் விழுகாத குறையா கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். அது சரி, நாளைக்கு சர்ச்சை மாட்ட போய் கெஞ்சுறேன். அது என்ன நினைப்பா ஊருக்குள்ள? ஊர்ல உலகத்துல என்ன பேசுவா? நான் இந்த பாரு புருஷனை வெளியில விட்டு சாடிய உள்ள வச்சிருச்சுங்க திரியுதுன்னு பேச மாட்டாங்க. நாளைக்கு அசிங்கமா பேச மாட்டாங்களா? ஒரு புருஷன் வீட்டுல இருந்தா பிரச்சனை, சோறு தண்ணி கூட இல்லாம இருக்கலாம், காசு பணம் கூட இல்லாம இருக்கலாம். இல்ல காசு பணம் கூட இல்லாம இருக்கலாம், சோறு தண்ணி கூட இல்லாம இருக்கலாம். அதுக்காண்டி புருஷன் இல்லாம இருந்தா ஊருக்குள்ள என்ன பேச மாட்டாங்க? நான் என்னமோ புருஷனுக்கு அலையிற மாதிரி சொல்ற மாதிரி. அப்படி சொல்லலாமா? சாடையா பேசல. ஊருக்குள்ள 4 பேர் என்ன பேச மாட்டாங்க? 4 விதமா பேசுவாங்க. சோறு தண்ணி இல்லாம இருக்கலாம், அதாவது காசு பணம் இல்லாம இருக்கலாம், சொந்தம் சுருத்து கூட இல்லாம இருக்கலாம், புல்ல இல்லாம கூட இருக்கலாம், புருஷன் இல்லாம இருக்கலாமா? இருக்க கூடாது. சோறு தண்ணி கூட இல்லாம இருக்கலாம். இருங்க, அதுக்கு தான் புருஷனை ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். போங்க, இனிமே ஜெயிலுக்கு போனா எப்படி வருவேன்? போங்க. நீங்க என்ன இப்படி பேசுறீங்க? புருஷனை ஏற்பாடு பண்றீங்களா? உங்க மருமையப்பா. யாரு? இந்த இவர். என்னப்பா ஆச்சரியமா பாக்குறீங்க? ஏய், என் மாமனாரியா என்ன இப்படி பாக்குற? நானே சரி செல்லாம், நீங்க இருங்க. சரி உங்களுக்காண்டி நான் பேசுறேன். எங்க அப்பாட்ட என் புருஷனை போட்டு தள்ளுறேன், உங்க கூட வர்றேன். கடைசி ஆசை என்னன்னு மாப்பிள்ள கேருங்க, அப்படி பேசாதீங்க. என் புருஷனுக்கு தான் நேரம் சரியில்லை, உள்ள போயிட்டாப்ல. இவருக்கு நேரம் நல்லா தான் இருக்கு. எது உன்கிட்ட ஃபேன் பேக்கே தூக்க முடியாது? அதெல்லாம் தூக்கம் டம்ளராவது எடுப்பீங்கல்ல நீங்க. மருமேனுக்கு ஜாதகத்துல பின்யோகம் போல இப்பதான் வேலை செய்யுது. அவங்களுக்கு ஒரு சிரிக்கிற பார்த்தா நினைப்பு இருக்கும் போல இருக்கு. நான் லவ் பண்றேன் என் செல்லத்தை. எப்படி இந்த மாசம் பூரா தூங்க மாட்டாப்ல? அவர் என்ன மடிச்சு வச்சுக்கிட்டா தெரிய போறாரு பாவாடை சட்டையை தூக்கி? நீ என்னப்பா நீங்க ஓவரா அசிங்கப்படுத்தாதீங்க. அந்த புருஷனுக்காண்டி தான் இவ்வளவு தூரத்துக்கு போராட்டம் பண்ணியிருக்கேன். இந்த புருஷனை கட்டுறதா? ஏன் அப்படி இல்லப்பா, அதுக்காண்டி இந்த புருஷனை கட்டுறதுக்குள்ள என் புருஷன் என்ன தப்பு பண்ணாருன்னு நான் இனிமே ஒரு முடிவு பண்ணிட்டேன். என்ன? இனிமே நான் குடும்பத்தோட என் வக்கீல் வீட்டுல போய் குடும்பம் நடத்தலாமான்னு. அந்த ஆளுதான் ஜாமீன்ல விடவே மாட்டேங்கிறாப்ல. ஆமா, என்ன என் புருஷன் தவறு பண்ணிவிட்டாப்ல? அப்படி என்ன தப்பு பண்ணிவிட்டாப்ல ஊர் உலகத்துல? ஆமா, என் புருஷன் மாதிரி நல்ல மனுஷன் யாருமே இல்ல, உத்த மாதிரி யாரும் இல்ல, செல்லம் என் புருஷன் மாதிரி தர்மர் யாரும் இல்ல. அப்புறம் புடிச்சு உள்ள வச்சாங்க. வண்டியை தூக்குனாப்புல தூக்கி உள்ள வச்சுட்டாரு. வண்டி அவரு 20 அவர் தூக்கி இருப்பாரு, அது என்ன குத்தம்? அவரு 20 தூக்கல. யாரு 20 தூக்குனாரு? அடுத்த ஆள் 20 தூக்குனாப்புல. அடுத்த ஆள் 20னா சரி கேஸ போட்டுருப்பா, ஜாமீன்ல விட்டுருப்பா. இல்ல ஜாமீன்ல எப்படி விடுவாரு? வக்கீல் தூக்குனதே வக்கீல் 20 தான். எப்படி வெளியில விடுவாங்க? வக்கீல் வெளியிலே விட மாட்டேங்கிறாப்புல. நான் போய் வக்கீல் கிட்ட இந்த விஷயம் தெரியாம அவட்டு 20 தான் தூக்குனது தெரியாம அவட்ட போய் ரேட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் ஜாமீன்ல எடுக்கிறதுக்கு. சாமி எப்படியா இருந்தாலும் என் புருஷனை வெளியில விட்டுருங்க, எம்புடி செலவா நான் தான் ஒரு புல்லட்டை நாங்க கரெக்ட் பண்ணி வச்சிருக்கோம், வித்து கொடுத்துறோம், நீங்க ஜாமீன்ல எடுங்க அப்படின்னு. ஓ, இன்னொரு வண்டியை திருடி இந்த வரைக்கும் பணம் கட்டுறேன். அந்த ஆள்கிட்ட வண்டியை தான் அந்த ஆளுகிட்டே ரேட்டு பேசியிருக்கேன். கடைசியில பார்த்தா அந்த ஆளு சொல்றாப்புல உன் புருஷனை வெளியிலே விடக்கூடாது, என் வண்டியை தான் தூக்கிட்டு வந்தது அப்படின்னு. இப்போ வண்டியை விற்க முடியல, புருஷனை வெளியில் எடுக்க முடியல. என் புருஷன் சரியா முட்டா பயலா இருக்கேன். என் பேச்ச கொஞ்சம் கூட கொஞ்சம் கேட்டா போதாதா? அம்புட்டே என்னையவேவா நம்புறது? திருடத்தான் தெரியல மூதேவி, செயலேருந்து தப்பிச்சாது வர வேணாம். நான் போய் சொன்னேன் போன வாரம் பார்த்துட்டு, ஏன் நீலாம் மனுஷனா நீனு? நானும் எவ்வளோ போராட்டம் பண்ணி பார்த்தேன், உன்னால் எடுக்க முடியல. ஒரு 4 கம்பியை கலட்டிக்கிட்டு வெளியில் வா,
அப்படின்னு சொல்லிட்டு நான் வாட்டில் கோவத்தில் வந்துட்டேன். நல்ல பொண்டாட்டி. அந்த ஆளு 4 கம்பியை தானே நம்ம பொண்டாட்டி சொன்னா இருக்கிற 6 கம்பியும் கலட்டிக்கிட்டு வெளியில வந்திருப்பான் போல. இப்ப பல்லு இல்லாம திரிறேன். ஏன் அட்டி வாயிலே கொடுத்துருப்பாங்க போல. பல்லு எல்லாம் புட்டிங்கி சும்மா இருந்தாவே அடிப்பாங்க. காதுல வர கம்பியை வேற கலட்டிட்டேன். சொல்லவா வேணும், கையெல்லாம் உடைச்சி என் புரிச்சனை எனக்கே அடையாளம் தெரியாம பண்ணிட்டாங்க. அன்னையிலேருந்து இந்த கருப்பு கலர் சேலை கட்டுனது என் புருஷன் வராம நான் கலர் சேலை கட்ட மாட்டேன் நிக்கிறேன். இப்போ நாளை காலையில இருந்து உடக்குடியில கட்ட போற கலர் சேலை. அதுக்குதான் பிளான் பண்றேன். அதுக்கு தான் பிளான் பண்றேன். எதையாவது உன்னை வச்சோம்னா எடுக்க தெரியுமா? என்ன பாக்குறீங்க மாப்பிள்ள? அங்கே சொல்லுங்க. வைக்கிறதே பெரிய விஷயம், அதை போய் எடுக்கணுமா? இல்லைங்க, நம்ம ஒரு கல்யாண வீட்டுக்கு போனோம்னா ஒரு 4 டம்ளரை களவாடணும். எடுக்க தெரியுமா உங்களுக்கு? இப்படியே சிரிச்சுக்கிட்டு நிற்பாரு. மேற்கொண்டு என் பொண்டாடி தான் எடுத்தாலும் காட்டி கொடுத்துட்டான்னா மேற்கொண்டு பெரிய பிரச்சனையா வந்துருமே. சிரிச்ச முகம் தான். சிரிச்ச முகம் பொழுதன்னைக்கும் போட்டு ஆடி சிரிச்சுக்கிட்டே இருப்பாப்புல. அவ்வளோ நல்ல மனுஷன். சரி ஏங்க, இன்னொரு வேலை ஒன்று கொடுக்குறேன். நான் கொடுக்குற வேலையெல்லாம் நீங்கள் செய்வீங்களா? என்ன வேலை கொடுத்தாலும் வாய மூட சொல்லு. என்ன அப்ப திறந்தது நாட ஆரம்பிக்கல, இன்னமும் அப்படி தானே இருக்கு. சரி விடுங்க, உங்களுக்கு நான் பப்புன்னு வேஷம் சொல்லி கொடுக்குறேன். சொல்லவே வேணாம், அவரே செய்வாரு. நீங்க போங்கப்பா, எப்ப பார்த்தாலும் என் புருஷனை அசிங்கப்படி. நாளைக்கு காலையில உங்களுக்கு எனக்கு கல்யாணம். ஆமா, என்னம்மா சொல்றாரு? ஓகேன்றாப்ல. ஓகேயா? ஜாதகத்தை பாத்துக்க. ஜாதகம் இல்லைங்க. ஆமா, பாக்குறது என்ன ஜாதகம் இல்ல. உங்களுக்காண்டி தான் இந்த ரோஸ் வச்சுட்டு வந்திருக்கேன். ஆமா, வாழ்ந்தா நான் உங்க கூட மட்டும்தான் வாழுவேன். அவர் இருந்தா தானே நீ வாழ்வ, அவர் இருக்கணும்னா. அப்படி சொல்லாதீங்க மச்சான், நீங்க அப்படி வருத்தப்படாதீங்க. இப்படி எல்லாம் கேட்டா என் புருஷன் எப்படி என்னை கல்யாணம் பண்ணிக்கோப்ல? நான் உங்களை லவ் பண்றேன். முன்னாடி உட்காந்து பேசுங்க. ஏங்க நம்ம 2 பேரும்